Good morning, students. Today we are discuss about the topic is acid, base and salt. 9th standard unit வந்து 14th unitல acid, base, salt. ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன, சால்ட்னா என்ன, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆசிட் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியணும். ஆசிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆசிட் கேன் பி டிஃபைன்ட் அஸ், சில கான்செப்ட் சொல்லுவாங்க. இட் வில் கிவ் ஹைட்ரஜன் அயான். ஆசிட் டிசால்வ் வித் வாட்டர் வில் கிவ் ஹைட்ரஜன் அயான். அது ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் ஆசிட் அப்படின்றது நம்ம நேச்சுரலாக நம்ம கமர்ஷியலாக தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா க்ளீனிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறோம், சோர் டேஸ்ட் உள்ளது. ஸோ இந்த மாதிரி அதனுடைய நேச்சரை வச்சு சொல்கிறோம். ஆசிட்ன்றது கரோசிவ் நேச்சர் உள்ளதுன்னு சொல்கிறோம், அரிக்கக்கூடிய தன்மை உடையது. இப்போ ஆசிட் வந்து சோர் டேஸ்ட். பேசிக்காக ஆசிட்னா நமக்கு என்ன தெரியும், அது ஒரு கரோசிவ் நேச்சர் உள்ளது, சோர் டேஸ்ட் உள்ளது. ஸோ ஆசிட் இஸ் சோர் டேஸ்ட். அதை வந்து நம்ம கான்செப்டாக அர்ஹீனியஸ் அப்படின்ற கெமிஸ்ட் வந்து ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காரு. த சப்ஸ்டன்ஸ் கிவ்ஸ் hydrogen ion in aqueous solution. Any substance will give hydrogen ion in water in aqueous solution. That is called acid. So according to Arrhenius concept, the substance will give hydrogen ion in aqueous medium. That is called acid. The concept வந்து Arrhenius conceptல acid அப்படின்னா ஒரு சப்ஸ்டன்ஸை வாட்டரில் டிசால்வ் பண்ணும் போது அது ஹைட்ரஜன் அயனை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணதுன்னா அது பேர் என்னன்னு சொல்கிறோம், நம்ம ஆசிட்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆசிடோட சோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ்லேருந்து சொல்லலாம். சில சோர்சஸ், இப்போ ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா மேலிக் ஆசிட், லெமனில் சிட்ரிக் ஆசிட், வினிகரில் அஸ்டிக் ஆசிட், கர்ட் அது லாக்டிக் ஆசிட், டொமேட்டோவில் வந்து ஆக்சாலிக் ஆசிட். இப்போ இந்த ஆசிட்ஸ்லாம் இங்கே இருக்க இந்த ஃப்ரூட்ஸில் இருக்குது. ஸோ இது சோர்ஸ், நேச்சுரல் சோர்ஸில் நம்ம கிடைக்கிறக்கூடிய ஆசிட்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆசிடை வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். எல்லா ஆசிடுமே ஒரே ரியாக்டிவிட்டியாக இருக்குமா, ஒரே நேச்சர் இருக்குமா, ஒரே மாதிரி கண்டிஷன்ஸில் ரியாக்ட் பண்ணுமா, ப்ராப்பர்ட்டிஸ் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்காது. ஸோ அதை எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம்? ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆசிட். ஆசிட் கேன் பி ப்ராட்லி கிளாசிஃபைட் 4 டைப்ஸ் such as source, basicity, ionization, concentration. அதாவது சோர்ஸ் கிடைக்கக்கூடிய குவான்டிட்டியை, அதாவது எங்கே கிடைக்குது, எதன் மூலியமாக கிடைக்குதோ அதை பொறுத்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். பேசிசிட்டி மீன்ஸ் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன். அது வந்து எவ்வளோ ஹைட்ரஜனை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுதான் பேசிசிட்டி. அயனைசேஷன், எப்படி அயனைஸ் ஆகுது, கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆகுதா, பார்ஷியல் அயனைஸ் ஆகுதா. கான்சன்ட்ரேஷன், ரொம்ப ஹைலி கான்சன்ட்ரேஷனாக இருக்கா இல்லை டைல்யூஷனாக இருக்கா அப்படின்றத பொறுத்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இப்போ ஆசிட் கேன் பி கிளாசிஃபைட் ஃபோர் வே, such as source, second one basicity, third one ionization, fourth one concentration. Now source பார்க்கும்போது நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம், 2 types. One is organic acid, another one is inorganic acid. Source கிடைக்கிற நேச்சர் பொறுத்து சொல்கிறோம் அப்படின்னா ஆர்கானிக் ஆசிட்லாம் லிவிங் திங்ஸ்லேருந்து கிடைக்கும். இட் மேட் ஃப்ரம் லிவிங் திங்ஸ். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அசிட்டிக் ஆசிட், தட் இஸ் CH3COH, அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சோர்ஸ். அசிட்டிக் ஆசிட் மட்டும் இல்லை, ஆர்கானிக் ஆசிட் எல்லாமே லிவிங் ஆசிட்ஸ் தான். ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்காக அசிட்டிக் ஆசிட் மட்டும் சொல்கிறோம். த CH3COH, தட் இஸ் ஆர்கானிக் ஆசிட். செகண்ட் ஒன் இஸ் இன்ஆர்கானிக் ஆசிட். இன்ஆர்கானிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேர் வந்து மினரல் ஆசிட்ஸ். இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் வந்து மினரல்ஸில் கிடைக்கிறதுனால அது என்னது, சோர்ஸ் வந்து மினரல்ஸ், அதனால மினரல் ஆசிட். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து HCl and H2SO4, தட் இஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் H2SO4, சல்ஃபியூரிக் ஆசிட். செகண்ட் ஒன் கேரக்டர் பேசிசிட்டி. எனி ஆசிட் வில் கிவ் ஹைட்ரஜன் அயான், த கரஸ்பாண்டிங் ஹைட்ரஜன் அயான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் அயானோட கேரக்டர், அதுதான் என்னது பேசிசிட்டின்னு சொல்லுவோம். ஒரு ஆசிட் எவ்வளோ ஹைட்ரஜனை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய குவான்டிட்டி பேர் தான் என்னது பேசிசிட்டி. இப்போ பேசிசிட்டி மூலியமாக கிளாஸிஃபை பண்ணுறது 3 டைப்ஸ்: மோனோபேசிக், டைபேசிக், ட்ரைபேசிக். உங்களுக்கு மோனோபேசிக், டைபேசிக், ட்ரைபேசிக் அது கொஸ்டின்லேயே நம்ம ஆன்சர் புரிஞ்சுக்கலாம். மோனோ மீன்ஸ் 1, டை மீன்ஸ் 2, ட்ரை மீன்ஸ் 3. ஸோ மோனோபேசிக் ஆசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும். அப்போ ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் 1, எக்ஸாம்பிள் HCl, HNO3. செகண்ட் ஒன் இஸ் டைபேசிக் ஆசிட். டைபேசிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் அதில் 2 இருக்கும், அதனால சல்ஃபியூரிக் ஆசிட்ல 2, அப்போ பெசிசிட்டி வந்து 2. இங்கே பார்த்தீங்கன்னா மோனோபேசிக் ஆசிட்ல பெசிசிட்டி வந்து 1, இங்கே பெசிசிட்டி 1, HNO3 basicity 1 because they contain only 1 hydrogen, that is monobasic acid. Dibasic acid contain 2 hydrogen, so that is dibasic. 2 hydrogen irukanaal dibasic.
basicity 2. Third one is tribasic. Tribasic வந்து H3PO4. இந்த H3PO4 ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாஸ்போரிக் ஆசிட். இந்த ஆசிட்ல வந்து 3 ஹைட்ரஜன் இருக்கு. 3 ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்றதுனால அது tribasic. So basicity, according to basicity, acid can be classified 3 types: monobasic, dibasic, tribasic. So they contain only 1 hydrogen, that is monobasic, 2 hydrogen dibasic, 3 hydrogen tribasic. இங்க ஒரு கண்டிஷன் உண்டு பாருங்க. கீழ நோட்னு கொடுத்து ரெண்டு ஆசிட் கொடுத்துருக்கோம். ஒன்னு ஃபார்மிக் ஆசிட், இன்னொன்னு அசிட்டிக் ஆசிட். ஒன் இஸ் ஃபார்மிக் ஆசிட், another one is அசிட்டிக் ஆசிட். இப்போ இந்த ஃபார்மிக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட்ல இங்க நம்மளோட क्वेश्चन என்ன அப்படின்னா, ஒரு ஆசிட்ல இருக்க ரீப்ளேசபிள் ஹைட்ரஜனை தான் நம்ம மோனோபேசிக், டைபேசிக், ட்ரைபேசிக்னு சொல்றோம். ஆனா இந்த ரெண்டுமே மோனோபேசிக் தான். எப்படி சார்? இந்த ஃபர்ஸ்ட் ஆசிட்ல பாருங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு, செகண்ட் ஆசிட்ல 4 ஹைட்ரஜன் இருக்கு. ஆனா இதனுடைய பேசிக் நேச்சர் நம்ம என்ன சொல்றோம்? 1ன்னு தான் சொல்லுவோம். இது மோனோபேசிக் ஆசிட் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஆசிட்ல ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப்ல எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம குவாண்டிட்டி எடுத்துப்போம். ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப்ல எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு? only 1 hydrogen. Formic acid also having 1 hydrogen, acetic acid also having 1 hydrogen. So ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்கிறதுனால இது மோனோபேசிக் தான். ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆசிட்ல 4 இருக்கும், இதுல 2 இருக்கு. ஆனா நம்ம சொல்றது மோனோபேசிக்னு சொல்றதுக்கான ரீசன், ஆசிடுடைய ஃபங்க்ஷனல் குரூப் வந்து COH. அந்த COHல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கோ அதை மட்டும் தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஆர்கானிக் ஆசிட்ல இங்க இருக்கிற ஆசிட்ல நம்ம ஹைட்ரஜன் ஃபுல்லா எடுத்துக்கிறோம். ஏன்னா HCl ல ஒன்னு தான், HNO3 1, H2SO4 1 2, H3PO4 3. ஆனா ஹியர் இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ல இருக்கிற ஹைட்ரஜன் மட்டும் தான் எடுத்துப்போம். சோ அது வந்து ஒரு கண்டிஷன். இதுவும் மோனோபேசிக்கா சொல்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஃபங்க்ஷனல் குரூப்ல இருக்கிற ஹைட்ரஜன் மட்டும் நம்ம எடுத்துப்போம். சோ தட் இஸ் பேசிசிட்டி மூலமா கிளாஸிஃபை பண்றோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அயனைசேஷன். அயனைசேஷன் என்ன? ஒரு ஆசிட் வந்து ரெண்டு அயனைஸ் ஆகும், டீகம்போஸ் பண்ணுவோம். அயனைஸ் ஆகும்போது 2 டைப்ஸ் ஆஃப் அயன் ஃபார்ம் ஆகும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயன் ஃபார்ம் ஆகும். அப்ப கம்ப்ளீட்டா முழுமையா அயனைஸ் ஆயிடுச்சுன்னா அது ஸ்ட்ராங் ஆசிட், பார்சியலா அயனைஸ் ஆயிடுச்சுன்னா அது வீக் ஆசிட். ஸோ acid can be classified according to based on ionization. That can be classified 2 way. One is strong acid, another one is weak acid. Strong acid வந்து பாத்தீங்கன்னா it completely ionized. Weak acid வந்து partially ionized ஆகும், கொஞ்சம் ionized ஆயிருக்கும், கொஞ்சம் ionizable ஆகாம இருக்கும். அதை பொறுத்து நம்ம என்ன பண்றோம்? ரெண்டா பிரிக்கிறோம். லாஸ்ட் கண்டிஷன் கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா based on quantity of substance. larger amount இருந்தது அப்படின்னா the substance having larger amount of acid, that is concentrated acid. very lesser amount இருந்ததுன்னா அது என்ன acid? dilute acid. concentration அப்படின்னா larger amount, அந்த quantity of acid ரொம்ப ஹையா இருந்தது, ரொம்ப large amount இருந்ததுன்னா that is concentration acid. அதே அந்த quantity வந்து ரொம்ப குறைவா இருந்ததுன்னா அது என்ன சொல்றோம்? dilute acid. ஸோ அப்போ ஆசிடை வந்து 4 டைப்பா கிளாஸிஃபை பண்றோம். சோர்ஸ் மூலியமா, பேசிசிட்டி மூலியமா, அயனைசேஷன் மூலியமா, லாஸ்ட் ஒன் இஸ் கான்சன்ட்ரேஷன் மூலியமா. ஸோ சோர்ஸ் மூலியமா பண்றது ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ஆசிட், பேசிசிட்டி மூலியமா பண்றது மோனோபேசிக், டைபேசிக், ட்ரைபேசிக். அண்ட் அயனைசேஷன் பேஸ்ட் ஆன் அயனைசேஷன், ஒன் இஸ் ஸ்ட்ராங் ஆசிட், another one is weak acid. லாஸ்ட் ஒன் இஸ் கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன்ல பண்றது கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் அண்ட் டைல்யூட் ஆசிட். கான்சன்ட்ரேட்டட் அப்படின்றது என்னன்னா லார்ஜர் குவான்டிட்டி, டைல்யூஷன் அப்படின்னா என்ன குவான்டிட்டி? ஸ்மாலர் குவான்டிட்டி. Next we are going to properties of acid. The properties of acid na acid சில characteristics இருக்கு, ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். sour taste உள்ளது, it will conduct electricity because acid contains ions. ions இருக்கிறதுனால அது என்ன பண்ணும்? எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். லிட்மஸ் பேப்பர், ஐ மீன் டெஸ்ட் ஃபார் ஆசிட்ல வருது. லிட்மஸ் பேப்பர், ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பர் என்னவா மாத்தும்னா ரெட் கலரா சேஞ்ச் பண்ணும். ப்ளூ லிட்மஸ் பேப்பர் becomes ரெட் கலர். எப்பன்னா when the presence of acid, ஆசிட்ல வைக்கும் பொழுது அந்த ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பர் என்னவா மாறும்? ரெட் கலரா சேஞ்ச் ஆகும். அது ஒரு ஆசிடுடைய ப்ராப்பர்ட்டி. தென் சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. இது புக்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தியரியோடயே கொடுத்திருப்பாங்க. என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, any metal react with acid will give hydrogen gas. Any metal react with acid will give hydrogen gas. ஒரு மெட்டல் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணி என்னத்தை ஃபார்ம் பண்ணும்? ஹைட்ரஜன் கேஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ எனி மெட்டல் ட்ரீட்டட் வித் ஆசிட் will give hydrogen gas. It is one of the properties of acid. Then
metal carbonate, metal hydrogen carbonate. Here metal carbonate is sodium carbonate, metal hydrogen carbonate is sodium bicarbonate. So metal sodium CO3 carbonate, metal carbonate treated with acid, metal hydrogen carbonate treated with acid, formation of salt, water, carbon dioxide. So இதுதான் procedure. இதுதான் வந்து நம்ம ரூல் ஃபாலோ பண்ணுவோம். என்னென்ன அப்படின்னா sodium carbonate and sodium bicarbonate, and the sodium carbonate, sodium bicarbonate is also called metal carbonate, metal bicarbonate. So acid treated with metal carbonate, metal bicarbonate to give salt, water, carbon dioxide. அது ரியாக்ஷன்ஸாக நம்ம எழுதிக்கலாம், சென்டென்ஸாக எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று மெட்டல் ஆக்சைடு வித் ஆசிட். மெட்டல் ஆக்சைடு என்ன வரும் பாருங்க, CaO, கால்சியம் ஆக்சைடு. மெட்டல் ஆக்சைடு வித் ஆசிட் டு ஃபார்ம் again salt and water, salt and water. இதுவும் ஆசிடோடைய ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அண்ட் ஃபைனலி any acid react with the base. So acid react with the base to form salt, that is salt formation reaction. It is also called neutralization reaction. இது நம்ம இந்த லெசனுடைய சால்ட் பார்ட் போகும்போது நம்ம பார்ப்போம், டீப்பாக அதில் கொடுத்துருப்பாங்க. நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அது எங்கன்னா ஆசிட் பார்த்துட்டு இருக்கோம், அடுத்து பேஸ் பார்ப்போம், நெக்ஸ்ட் சால்ட் பார்க்கும்பொழுது அந்த ரியாக்ஷனை டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட் என்ன பார்த்தோம், அகெயின் ரிப்பீட் இட். சோர் டேஸ்ட் உள்ளது, it will conduct electricity because they contain ions, and then blue litmus paper changes into red color when the presence of acid. That is one of the properties of acid. And then any acid react with metal to form hydrogen gas, liberate hydrogen gas. Acid react with metal, liberate hydrogen gas. Acid react with metal carbonate and metal hydrogen carbonate will give the same salt, water, CO2, carbon dioxide form ஆகும். And again acid react with metal oxide, that is calcium oxide, to form calcium sulfate and water, salt and water. And finally acid react with the base to form simple salt, sodium chloride, that is also known as common salt. அது நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாமே வந்து ஆசிடுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட். தென் இந்த ஆசிட் வந்து யூசஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து அதோட நேம் வந்து கிங் ஆஃப் கெமிக்கல்னு சொல்லுவோம். இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா கார் பேட்டரிஸ், சில ஆசிட்ஸோட புக்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க 2-3 பாயிண்ட்டு. ஸோ சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் கெமிக்கல்ஸு, அது கார் பேட்டரிஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். HCl வந்து கிளீனிங் ஏஜென்ட்டு, டாய்லெட் கிளீனிங், இந்த மாதிரி வால் கிளீனிங், இதெல்லாம் கிளீனிங் ஏஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இது சல்ஃபியூரிக் ஆசிட்னா H2SO4. அண்ட் தென் சிட்ரிக் ஆசிட், இது வந்து ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ், ஃபுட் ப்ரிசர்வேஷன் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபுட் பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுறது சிட்ரிக் ஆசிட். அந்த நைட்ரிக் ஆசிடோட பெஸ்ட் யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர், அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் உரங்கள் யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு பெயிண்ட்டு, ட்ரக்ஸு எக்ஸட்ரா நான் நிறைய யூஸஸ், கமர்ஷியல் யூஸ் நிறைய பண்ணுறோம் நைட்ரிக் ஆசிட். அதில் மோஸ்ட் யூஸ் வந்து ஃபெர்டிலைசர், அது மெயின். அண்டு கார்போனிக் ஆசிட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, கூல் ட்ரிங்க்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும், கார்போனிக் ஆசிட் இருக்கும். இந்த கார்போனிக் ஆசிட் அப்படின்னாவே என்னன்னா, தே கண்டைன் H2O + CO2. ஸோ H2CO3 மாலிகுலர் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா கார்போனிக் ஆசிட் H2CO3. இந்த H2CO3ன்றது தான் பார்த்தீங்கன்னா ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். நம்ம அதை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு கேஸ் எவாபரேட் ஆகுது இல்லையா, அந்த லிபரேஷன், அது வந்து என்னென்னா, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே வாட்டர் கண்டென்ட்டை CO2 ப்ரெஷர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ தட் இஸ் கார்போனிக் ஆசிட். அது என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம், ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், அதில் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து ஆசிடுடைய யூசஸ். நெக்ஸ்ட்டு நார்மலாகவே கோல்டு, பிளாட்டினம், இந்த மாதிரி ஹை குவாலிட்டி உள்ள மெட்டல்ஸ் எல்லாத்துக்கும் மெட்டல் வந்து என்ன பண்ணாதுன்னா, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கூடயும் நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணாது. நைட்ரிக் ஆசிட் கூட ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கூட மெட்டல் வந்து பிளாட்டினம், கோல்டு ரியாக்ட் பண்ணாது. எப்படின்னா இண்டிவிஜுவலாக ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கூட நீங்கள் கோல்டோ பிளாட்டினமோ ரியாக்ட் பண்ணாது, நைட்ரிக் ஆசிட் கூட கோல்டு பிளாட்டினம் ரியாக்ட் பண்ணாது. ஆனால் இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிடையும் நைட்ரிக் ஆசிடையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுறோம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அது கண்டிப்பாக என்ன பண்ணும், ரொம்ப விகரஸ், ஹைலி ரியாக்டிவ், ஹைலி கரோசிவ் நேச்சர் உள்ளது, அப்படி மாதிரி சப்ஸ்டன்ஸாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதுக்கு பேர் என்னன்னு சொன்னால் அக்வாரீஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. அக்வாரீஜியா இஸ் த காம்பினேஷன் ஆஃப் HCl and HNO3, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அண்டு நைட்ரிக் ஆசிட்.
அப்போ அது எடுத்துக்கிற குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷியோ இருக்குது. தட் மீன்ஸ் 3 part of HCl 1 part of HNO3 3:1 அந்த ரேஷியோவில் எடுத்துப்போம். 3:1 அந்த ரேஷியோவில் எடுத்துக்கூடிய இந்த அக்வாரிஜியாங்கிற சப்ஸ்டன்ஸு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா கோல்டு பிளாட்டினம் அந்த மாதிரி ஹைலி குவாலிட்டி உள்ள மெட்டல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், கரோசிவ் பண்ணும், ரொம்ப அரிப்புத்தன்மை உடையது. அப்போ எல்லோ ஆரஞ்சு ஃபியூமிங் லிக்விட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஆரஞ்சு ஃபியூமிங் லிக்விட்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் கரோசிவ் நேச்சர் உள்ளது. ஸோ இது வந்து அக்வாரிஜியா. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கோல்டு பிளாட்டினம் தான் டிசால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் கிளீனிங் அண்ட் ரிஃபைனிங் ஆஃப் கோல்டு க்ளீன் பண்ணுறதுக்கும் ரீஃபைன் பண்ணுறதுக்கும் இது என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு ரீஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம மினிமம் குவான்டிட்டி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அக்வாரிஜியா ஈஸிலி ரியாக்ட் வித் கோல்டு. அப்போ என்ன ஆகிடும், கோல்டை தன்னோட நேச்சரை மாற்றிடும். ஸோ அப்போ க்ளீனிங் பர்பஸுக்கும் ரீஃபைனிங் பர்பஸுக்கும் என்ன பண்ணலாம், இந்த அக்வாரிஜியா யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ அக்வாரிஜியா அப்படின்றது 3 part of HCl and 1 part of HNO3. இதை வச்சு தான் நம்ம இதை பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே வந்து ஜென்ரல் பாயிண்ட். இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நம்ம எழுதிடுவோம். ஜென்ரல் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் என்ன யோசிக்கணும், மெட்டல் ரியாக்ட் வித் ஆசிட் ஹைட்ரஜன் கேஸ், மெட்டல் கார்பனேட் ரியாக்ட் வித் ஆசிட் வாட்டர் அண்ட் CO2 சால்ட், அண்ட் ஃபைனலி மெட்டல் ஆக்சைடு ரியாக்ட் வித் ஆசிட் salt and water, acid react with base to form salt and water. இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ல வந்துடும். அப்புறம் யூசஸ் தான் நான் சொன்னேன். சல்ஃபூரிக் ஆசிட் வந்து கார் பேட்டரிஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், கிளீனிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறோம், ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுறோம், பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம், கார்போனிக் ஆசிட் ஏரோட்டட் ட்ரிங்க்ஸு. தென் அக்வாரிஜியா பெஸ்ட்டு யூஸ் எதுக்குன்னா ரீஃபைனிங் அண்ட் கிளீனிங் ஆஃப் கோல்டு. அதுக்கு வந்து நம்ம